ஆஃபீஸில் ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சத்துணவு எல்லாம் படித்து கடிச்சு எப்படியோ ஒரு ஆஃபீஸர் ஆயிடுறீங்க. லேடி ஆஃபீஸர் ஆயிடுறீங்க. நீங்கள் நல்ல ஒரு வில்லேஜில் வளர்ந்த பெண்ணுங்க. நீங்கள் வில்லேஜ் டைப்பில் வில்லேஜில் வளர்ந்த பெண்ணு. அது அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை கிடைக்கிது. ஆஃபீஸில் வேலை கிடைக்கும்போது நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கெல்லாம் மாற்றிக்கணுமா வேண்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கணுமல்ல. வில்லேஜில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சோறு சாப்பிட்டியாம்பாங்க. சோறு சாப்பிட்டியா, சோறு தின்னியா, சாறு ஊற்றிக்கோ கொஞ்சம், குழம்பு ஊற்றிக்க கொஞ்சம். என்னங்க, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் தான். நான் சொல்ல மோசமான பழக்கம் இல்லை. கொஞ்சம் சாறு ஊற்றிக்கப்பா, கொஞ்சம் ரசம் ஊற்றிக்க அப்படிம்பாங்க இல்லைங்களா? நம்ம அப்படியெல்லாம் வளர்ந்தேன். நானும் அப்படி தான் வளர்ந்தேன். என்னங்க, அப்புறம் பிளைட்டுக்கு தட்டு வட்டி எடுத்துகிட்டு வாம்பாங்க. சாப்பிட்ற வட்டி எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க. அப்படிங்கிற போது நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம கல்யாணம் ஆகி இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையில் கிடைக்கும்போது நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திரமா வேண்டாங்களா? ஆஃபீஸில் ஒரு லேடி ஆஃபீஸர் பொம்பளை எப்படியோ தட்டி குத்தி ஆஃபீஸர் ஆயாச்சு. என்னங்க, ஆஃபீஸர் ஆயிடுச்சு. ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சபார்டின்ட்டு லேடியை கூப்பிடுறது குட் மார்னிங் மேம். இதுதாங்க டிசிப்ளின். ஆஃபீஸினுடைய ஃபண்டமெண்டல் சொல்கிற பாருங்களேன். குட் மார்னிங் மேம், வணக்கம் சார். இதுதான் ஆஃபீஸில். அக்கா அக்கா, மாமா, மச்சான், அக்கா அப்படின்னு எல்லாம் பேசுகிறது ஆஃபீஸில் அல்லங்க. அது ஆஃபீஸினுடைய பழக்க வழக்கம் அல்ல. அது கூட தெரியாமல் நீங்கள் ஆஃபீஸில் சர்வீஸ் பண்ணுறீங்க. கிளவி வயசு ஆயிடுச்சல்ல உனக்கு. கிளவி வயசு ஆயிடுச்சல்ல. உனக்கு மேலாளர் அக்காங்கிற அக்கான்னு சொல்கிற நீ. அக்கா என்னக்கா? அக்கா அக்காளா? அது ஆஃபீஸா? அது ஆஃபீஸா? அது என்ன மாமச்சம் வீடா? இந்த அறிவு கூட உனக்கு இல்லைன்னா நீ என்ன ஆஃபீஸர் வேலை பார்க்குற, என்ன பிறப்பு, என்ன வளர்ப்பு அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. டீசெண்டாக இருக்கிற ஆஃபீஸருங்க என்ன இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் அக்கா லொக்கான்னுட்டு மாமன் மச்சான்னு பேசிகிட்டு இருக்கா, சி அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? இது யார் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மேடம் தான் அந்த மாதிரிலாம் அன்டீசெண்டாக ஆஃபீஸில் பிஹேவிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, ஒரு ஆஃபீஸில் இந்த பேர் உள்ளவங்க தான் இந்த மாதிரி பிஹேவிங்கெல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்களை இது பண்ணுறது, அந்த வீட்டுக்காரர் வந்துட்டான்னா அவங்க வீட்டுக்காரர் என்ன வேகுவாக வந்தாருன்னு ஸ்டாஃபில் கேட்குறது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குறது இந்த அம்மா தான். உங்கள் வீட்டுக்காரர் வந்தானா, இங்கே ஆஃபீஸ் டீயெல்லாம் குடிக்கிறானா, வடை சாப்பிட்றானா இன்னெல்லாம் பேசுகிறது இந்த ஜெயஸ்ரீ தான். ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடி கூப்பிட்றதுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே வேலை செய்கிறவங்களப்பா, வயசானவங்க, கால் வலிக்குமென்ட்டு அவங்க ஹஸ்பண்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போ அந்த அங்கே ஒரு பார்ட்டி நடக்கும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் எதுக்கு வந்தால் இங்கே வடகிட டீ எல்லாம் சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆள் சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது, சாப்பிட மாட்டார். என்ன இது புத்தி சரியில்லைங்க, புத்தி சரியில்லை. அதான் வளர்ப்பே சரியில்லை. எப்படி ஆஃபீஸர் ஆயிடுச்சு? என்னங்க, இப்படியெல்லாம் கேட்கலாங்களா? இப்படியெல்லாம் பேசலாமா? இன்னொரு வீட்டுக்காரரை அவனே இவனேன்னு பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். அவர் டீசெண்டான ஆளுங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அவங்க மனைவிக்கு வயசாயிருச்சுங்க. கால் வலிக்குமே நடந்து வரணுமே, வயசானவங்களை கூப்பிட்றதுக்காக வரும்போது அவர் அவனை இவனு இந்த பொம்பளை ஜெயஸ்ரீ திட்டுறது சரிங்களா சார்? இது நல்லதா? அது கேட்கணும் சார். நீங்கள்லாம் என்ன டீசெண்ட் இல்லாமல் நடக்கிற அப்படின்னு கண்டிக்கணுங்க. வச்சிட்டுங்களா? பாய்.